ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 14th ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாவது வீடியோவாக தேவைப்பட்டதுனாலோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் சப்ஜெக்ட் வீடியோஸ் தேவைப்பட்டதுனாலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏற்கனவே அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிருந்தால் அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை அந்த வீடியோ போட்டிருக்கல அப்படின்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 14th ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். A particular brand of scent passed through 3 important processes. சென்ட்டை தயாரிக்கிறதுக்கு மொத்தம் 3 ப்ராசஸர் தாண்டி வந்திருக்கு. During the week ended 15th January 2019, 600 bottles were produced. பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் மொத்தம் 600 பாட்டில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. The cost books shows the following information. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் செலவாயிருக்கும் இல்லையா, அது என்னென்ன செலவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ்க்கு என்ன செலவாச்சு, லேபர் காஸ்ட் என்ன, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் பாட்டில், கார்க்கு. ஓகேவா, எல்லா ப்ராசஸ்லையுமே என்ன அமௌண்ட் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளத்தில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மொத்தம் 1600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக ப்ராசஸ்க்கு கொடுக்கல. எப்படி பிரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் பேசிஸில், லேபரை அடிப்படையாக வச்சு இந்த 1600 நம்ம தான் 3 ப்ராசஸ்க்கும் பிரித்து போட போகிறோம். The by products were sold for ₹240. ப்ராசஸ் பியில் இந்த சென்ட்டை தயாரிக்கும் போது இன்னொரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு பேர் பை ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை அந்த ப்ராசஸ்லேயே சேல் பண்ணிடுறாங்க. ₹240க்கு சேல் பண்ணியிருக்காங்க. The residue was sold for ₹125.50. ப்ராசஸ் சி, அதாவது ரெசிடியூ அப்படின்றது பேலன்ஸ், அதாவது எஞ்சிய அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். சென்ட்டு தயாரிக்கும் போது மீதி இருந்தது அதை ₹125க்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் த அக்கௌண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஷோயிங் இட்ஸ் காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பெர் பாட்டில். ஸோ எவ்வளோ காஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 3 ப்ராசஸ்க்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு நான் ப்ராசஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, நமக்கு யூனிட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் யூனிட்ஸ், ருபீஸ் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ப்ராசஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். டெபிட் சைடு எக்ஸ்பென்சஸை எடுத்து எழுதணும். என்னவெல்லாம் இன்புட்டோ அதுவும் டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல், லேபர் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அதை எடுத்து எழுதிடுறேன். அப்புறம் நம்ம அமௌண்ட்டை எடுத்து எழுதிடலாம். 2 லேபர், 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை பிரித்து போட சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல்ஸ் 4000, 3600 அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 4000 அமௌண்ட்டில் எடுத்து எழுதணும். 4000, 3600. ஓகே, ஸோ நமக்கு இன்புட்டை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஃபைனலாக 600 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, கொடுத்த இன்புட்டும் 600, ஃபைனலாக நமக்கு கிடைச்சதும் 600 வித்தவுட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் நான் யூனிட்ஸ் 600 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களால் காஸ்ட் பெர் யூனிட் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா,
ஸோ யூனிட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபைனலாக கொடுத்துருக்கிற யூனிட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். தெர் இஸ் நோ அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட்டை நம்ம லேபர் அடிப்படையில் பிரிக்கணும். 1600 இல்லையா? ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1600, லேபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ அப்படின்றது ரேஷியோ பிரிச்சுக்கோங்க. அந்த ரேஷியோ படி நீங்கள் பிரிச்சிங்கன்னா அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3000, 2500, 2300 இருக்குது இல்லையா? இதுக்கு நான் இங்கே ரேஷியோ வந்து ஒர்க்கிங் நோட்ஸில் கண்டுபிடிச்சிக்கிறேன். 3000, 2500, 2300 எல்லாத்துலேயுமே காமனாக 2 0 இருக்குது. அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ 30:25:23. ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. 78. அப்போ இந்த 1600 நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் ஏக்கு வந்து 30, 78ல் 30 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது? 615 கிடைக்குது. ஓகேவா? 615 அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்து எழுதியாச்சு. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படியே வந்து 600 தான். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது, எந்த கெயினும் கிடையாது. அதனால் நம்ம இப்போ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேறு இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் நமக்கு யூனிட்ஸும் அதிகமாக இருக்குது, அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேலன்சிங் ஃபிகர் அடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதணும். பேலன்சிங் அமௌண்ட் இங்கே வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லாததுனால இந்த டோட்டலை அப்படியே எடுத்து எழுதிடுறேன். 8215, 600 யூனிட்ஸ். ஓகேவா? எப்போதுமே என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸ்க்கு போகும்போது காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 600 இல்லையா? ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 13 rupees 69 கிடைக்கும், 13 பைஸ். ஓகே. ஸோ இதே அடுத்து ப்ராசஸ் பியில் இருக்கிறது இப்போ எங்கே போகும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பியில் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்ஃபர்மேஷன் எழுதணும் நீங்கள். ஓகேவா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 600 யூனிட்ஸ், 8215. அதை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுதினோம் இல்லையா? 2 மெட்டீரியல்ஸ், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தது. அடுத்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம ப்ராப்ளமில் பார்த்துக்கலாம். அமௌண்ட்டையும் நம்ம ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பியில் நமக்கு காஸ்ட் ஆஃப் பாட்டில்ஸ்னு கொடுத்துருக்காங்க 2030. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடணும். ஏன்னா இதுவும் காஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ எடுத்து எழுதிடலாம். 2030 இந்த அமௌண்ட்டு எழுதியாச்சு. மற்ற அமௌண்ட்டெல்லாம் என்னன்றதை ரெஃபர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 2000 மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் பிக்கு 2000, 2500, 200 இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். 2000, 2500, 200. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம லேபரை அடிப்படையாக வச்சு பிரித்து போட்டோம். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1600 இல்லையா? ஸோ அந்த 1600 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பிக்கு லேபரோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25, டோட்டல் 78. ஸோ 25 டிவைடட் பை 78 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 513 rupees கிடைக்கும். அடுத்து நம்ம ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே பார்த்தோம் இந்த ப்ராசஸில் நமக்கு ஒரு பை ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பை ப்ராடக்டை சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணினா இன்கம் வந்து கிரெடிட் சைடு எழுதணும். அப்போ பை சேல் ஆஃப் பை ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க. சேல் ஆஃப் பை ப்ராடக்ட் எவ்வளோக்கு நமக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹240. ஓகே. ஸோ இதில் அமௌண்ட்டு மட்டும்தான், அதை எடுத்து எழுதிக்கலாம். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். ப்ராசஸ் பி அக்கௌண்ட்ஸை டோட்டல் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் டெபிட் சைடு தான் அதிகமாக வருது 600. டோட்டலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக வருது. ஸோ அதை எடுத்து எழுதிடுவேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்ஸ், ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டுக்கு பாஸ் ஆகுது இல்லையா?
ஸோ பேலன்சிங் ஃபிகரை நம்ம பை ப்ராசஸ் சி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அப்படின்னு போட்டுடணும். இந்த 600 யூனிட்ஸ் தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 15,458 மைனஸ் 240. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா 15,000 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 218. ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு 15,458 கிடைக்கும் அமௌண்ட்டு டோட்டல். ஸோ அதை நான் எடுத்து எழுதிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முந்தி காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை யூனிட் இல்லையா. ஸோ 15,218 டிவைடட் பை 600. ஓகே, ஸோ டிவைட் பண்ணினா பெர் யூனிட் எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா 25 rupees 36 paise. ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்க காஸ்ட் பெர் யூனிட். அடுத்து நம்ம ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ராசஸ் சி அக்கௌண்ட் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதிடணும், எப்போவுமே ப்ராசஸ் பியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பி அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டு என்ன அமௌண்ட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, 600 யூனிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. 15,218. 600 யூனிட்ஸ் 15,218 rupees எடுத்து எழுதிட்டேன். இப்போ ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், லேபர் இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அமௌண்ட் என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணியிருக்கலாம். 2 மெட்டீரியல்ஸ், 2 டைரக்ட் லேபர், அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிரித்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பிரித்து போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமில் நமக்கு ப்ராசஸ் சிக்கு இன்னொரு காஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கார்க்ஸோட அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். 2 காஸ்ட் ஆஃப் கார்க்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அமௌண்ட்டெல்லாம் எடுத்து எழுதலாம். 1,500, 2,300, 500. 1,500, 2,300, 500. இது ப்ராப்ளமில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். காஸ்ட் ஆஃப் கார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 325. இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணணும், லேபரோட அடிப்படையில் பிரிக்கணும். அமௌண்ட் வந்து நமக்கு புக்கில் 1,600 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த ரேஷியோ பார்த்துங்க. ப்ராசஸ் சிக்கு வந்து 23, டோட்டல் 78. ஸோ 23/78 போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா 472 கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சிலையுமே அந்த ரெசிடியூவை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பை சேல் ஆஃப் ரெசிடியூ அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். பை ரெசிடியூயல் சோல்டு எடுத்து எழுதியாச்சு. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 125 rupees 50 paise சேல் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் காலமில் 125 rupees 50 paise அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து எழுதிட்டோம். அதனால் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கலாம். டெபிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். அமௌண்ட்டும் எடுத்து எழுதிக்கிறேன், யூனிட்ஸும் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் காலமில் இங்கே நம்ம பேலன்சிங் ஃபிகர் 600 யூனிட்ஸ். இது வந்து ப்ராசஸ் சியோட அக்கௌண்ட்ஸ் முடியுது அப்படின்றதுனால பை ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ பை ஃபினிஷ்டு ஸ்டாக்கு. அடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 20,135லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 125 rupees 50 paise மைனஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 20,190 கிடைக்கும். ஓகேவா. ஸோ 20,190 எடுத்து எழுதிட்டா 20,135 rupees எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சா இந்த அமௌண்ட்டை டிவைடட் பை யூனிட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 33 rupees 65 paise per bottle கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் எல்லாம் கிடையாது. பட் இதில் வந்து பை ப்ராடக்ட் இருந்தது, ரெசிடியூ இருந்தது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்ளம் நம்ம அப்நார்மல் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்குறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.